துயர் பகிர்வோம். ஒலிபரப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா காலமானார். யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியைச் சேர்ந்த பிரான்சில் வாழ்ந்து வந்த ஒலிபரப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா 17/8/2026 அன்று பிரான்சில் காலமானார். இவர் காலம் சென்ற தம்பிராஜா குணமணி தம்பதியின் அன்பு மகனும், காலம் சென்ற தர்மலிங்கம் திரவியமலர் தம்பதியின் பாசமிகு மருமகனும், தமயந்தியின் ஆருயிர் கணவரும், சரண், ஜெரோன், ஸ்டெஃபான் ஆகியோரின் ஆருயிர் தந்தையும், காலம் சென்றவர்களான ராஜேஸ்வரி, பத்மராஜா, புவனேந்திர ராஜா மற்றும் புவனா, பிமலா, கமலா ஆகியோரின் அன்பு சகோதரரும், காலம் சென்றவர்களான பேர்னால்ட், அலோசியஸ் மற்றும் தர்மபுத்திரி, தர்மதிலகம், தர்ம குணநாயகி, தர்மராணி, அபிராமி, வசந்தி, பிரபாகரன், ஜசோதா, ரோகிணி, வினோ, அன்டன் ஆகியோரின் பாசமிகு மைத்துனரும் ஆவார். 27/8/2026 வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் 11:30 வரை மெசோன் ஃபுனேர் து வில்தனோஸ் 95 ரூ மாசல் சம்பா 93 430 வில்தனோஸ் எனும் முகவரியில் அன்னாருக்கான அஞ்சலி நடைபெறும். ஆத்ம சாந்திக்கான சிறப்பு பிரார்த்தனைகள் எக்லீஸ் செயின்ட் மோரிஸ் து லா போயிசியர் 59 ரூ எதுவா பிரான்லி 9300 மொந்த்ரோயில் மதியம் 1:30 முதல் 3:30 வரை நடைபெறும். பின்னர் 30 அவென்யூ ஜோம் மூலா 9300 மொந்த்ரோயில் அமைந்துள்ள சேமக்காலையில் மாலை 4 மணிக்கு உடல் நல்லடக்கம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர். தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ், சவுதி அரேபியா இணைந்து 6 பில்லியன் மதிப்பில் டிராகன் பால் ஜெட் பூங்கா இல்-து-பிரான்சில் அமைக்கின்றன. பிரிட்டனி பகுதியில் உள்ளூர் மக்களுக்கும் பரிசில் இறந்து செல்லும் பிரெஞ்சு சுற்றுலா பயணிகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் மரின் லூபென்னுக்கு எதிரான முக்கிய போட்டியாளராக யோன்-லூக் மெலோன்ஷான் திகழ்கிறார். பிரான்சில் கடும் புயல் ஏற்பட்டுள்ளது. ஓடு மாவட்டத்தில் சூறாவளி வீசியுள்ளது. பிரான்ஸ் ஈரான் தூதரக மோதல் தீவிரமடைந்துள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993.
கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான விரத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்ஸ் சவுதி அரேபியா இணைந்து 6 பில்லியன் மதிப்பில் டிராகன் பால் ஜெட் பூங்கா இல்து பிரான்சில் அமைய உள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் சந்திப்பின் போது இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. பாரிஸின் வடமேற்கு செர்ஜி பொந்துவாஸில் டிராகன் பால் ஜெட் பூங்கா அமைகிறது. ஜப்பானிய மங்கா அனிமே தொடரான டிராகன் பால் ஜெட் பூங்காவில் சுமார் 22,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்ஸ் சவுதி அரேபியா கூட்டு முயற்சியில் டிராகன் பால் ஜெட் பூங்கா அமைகிறது. பாரிஸுக்கு அருகிலேயே டிராகன் பால் ஜெட் உலகத்தை மையமாக கொண்ட மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்கா உருவாகிறது. பிரான்சின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பிரிட்டனி பகுதியில் இந்த கோடை காலத்தில் உள்ளூர் மக்களுக்கும் பாரிஸில் இருந்து செல்லும் பிரெஞ்சு சுற்றுலா பயணிகளுக்கும் இடையே பதட்டம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக தெற்கு பினிஸ்டேர் பகுதியில் உள்ள பிகோடன் பிரதேசத்தில் பாரிசியன் அவுட், பாரிசியர்களே வெளியேறுங்கள் என்ற வாசகங்கள் சுவர்களிலும் வாகனங்களிலும் எழுதப்படுகின்றன. கோடை காலத்தில் சில சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களின் மக்கள் தொகை 3 மடங்கு அதிகரிக்கிறது. பாரிஸ் மற்றும் பிற பெரிய நகரங்களை சேர்ந்தவர்கள் அங்கு 2வது வீடுகளை வாங்குவது அதிகரித்துள்ளது. குறிப்பாக கொரோனா காலத்திற்கு பின்னர் இந்த போக்கு தீவிரமடைந்துள்ளதாக உள்ளூர் மக்கள் கூறுகின்றார்கள். இந்த ஆண்டு பிரான்சின் கடும் வெப்ப அலைகள் மற்றும் காட்டுத்தீ காரணமாக குளிர்ச்சியான இடங்களை தேடி பலர் வடக்கு மற்றும் மேற்கு பிரான்சின் கடற்கரை பகுதிகளுக்கு சென்றதால் சுற்றுலா அழுத்தம் மேலும் அதிகரித்துள்ளது. பாரிஸில் சில பகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் பதிவு எண்ணின் 75 இடம்பெறும். இதை வைத்து சிலர் பாரிசியர்களின் வாகனங்களை அடையாளம் கண்டு நோ டு பாரிசியன் போன்ற வாசகங்களை வாகனங்களில் கீறியுள்ளனர். ஆனால் இதில் ஒரு முரண்பாடான சம்பவமும் நடந்துள்ளது. சேதப்படுத்தப்பட்ட சில வாகனங்களின் உரிமையாளர்கள் உண்மையில் அந்த பகுதியை சேர்ந்தவர்களே என தெரிய வந்துள்ளது. அவர்கள் வேலை அல்லது வாழ்க்கை காரணமாக பாரிஸுக்கு சென்றவர்கள். மேலும் ரெஃப்யூஜி வெல்கம், டூரிஸ்ட் கோ ஹோம் என்ற வாசகமும் சுவரில் எழுதப்பட்டுள்ளது. இது பாரிசியர்களை மட்டும் குறிவைக்கும் பிரச்சனை அல்ல. இல் து ரே போன்ற மற்றைய பிரபலமான சுற்றுலா பகுதிகளிலும் பாரிசியன் கோ ஹோம் என்ற துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. கோர்சிகாவிலும் 2வது வீடுகளை வைத்திருப்பவர்களுக்கு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. அங்கு பிரிவினைவாத இயக்கத்துடன் தொடர்புடைய சில சக்திகள் மீண்டும் செயல்பட தொடங்கியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. வங்கியில் கடன் கேட்டால் கொடுத்து விடுகின்றார்கள். எங்களுடைய வங்கி அட்டையில் நாங்கள் கடன் கேட்டாலும் தந்து விடுகிறது. ஆனால் நிறையவே கடன் எடுத்துவிட்டு அதனை திருப்பி செலுத்துகின்ற பொழுதுதான் சிரமம் ஏற்படுகிறது. இதற்கு நீங்கள் ஏதாவது வழிவகை வைத்திருக்கின்றீர்களா? எங்களோட சொல்யூஷன் மொத்த வங்கி கடனை ஒன்றிணைத்து மாத கட்டணத்தை குறைத்து உங்களுக்கு நாங்கள் வழங்குறோம். கார்தினோ
காதுலிஸ். இந்த 2 பிரதான ரயில் நிலையங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது ஸ்மார்ட் அஷ்யூ. 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் பாரிஸ் லா ஷப்பல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்வர்ஸ் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி லண்டனில் இருந்து புறப்பட்டு 30ஆம் தேதி திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 075963758003. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் மரின் லூப்பெனுக்கு எதிரான முக்கிய போட்டியாளராக யோன்-லுக் மெலோன்ஷான் திகழ்கிறார். ஆகஸ்ட் 24 அன்று வெளியான புதிய ஹரிஸ் அந்தரக்டிவ் தொல்லுனா கருத்து கணிப்பில் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்பாராத மாற்றம் சுட்டிக்காட்டப்படுகிறது. யோன்-லுக் மெலோன்ஷான் தலைமையிலான தீவிர இடதுசாரி கட்சியான லா ஃப்ரான்ஸ் இன்சுமிஸ் வலது தேசியவாத தலைவர் மரின் லூப்பெனுக்கு எதிரான 2ஆம் சுற்றுக்கு செல்லக்கூடிய முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளதாக அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. முதல் சுற்று நிலவரம் 1700க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு வாக்காளர்களிடம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் மரின் லூப்பென் 35 முதல் 38% வரை, யோன்-லுக் மெலோன்ஷான் 16 முதல் 17% வரை, எதுவா பிலிப் 17%, மத்தியவாத அணியின் ஒரே வேட்பாளராக நிற்கும் சூழலில் மெலோன்ஷானின் ஆதரவு ஏப்ரல் மாதத்தில் இருந்த 12% இருந்து 16 முதல் 17% வரை உயர்ந்துள்ளது. 5 வெவ்வேறு தேர்தல் களங்களில் இந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு சாத்திய காட்சியில் மெலோன்ஷான் மற்றும் முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் இருவரும் ஏறத்தாழ சம நிலையில் உள்ளனர். மாறாக பிலிப் மெலோன்ஷானை தாண்டி 2ஆம் சுற்றுக்கு செல்வது ஒரே ஒரு சாத்திய கடுதாசியில் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. இதனால் முன்பு மரின் லூப்பெனுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய மிகச்சிறந்த மத்தியவாத வேட்பாளர் என்று கருதப்பட்ட எதுவா பிலிப்புக்கு புதிய சவால் உருவாகியுள்ளது. ஆனால் 2ஆம் சுற்றில் லூப்பென்னே முன்னிலை பெறுவார் என்ற கருத்து கணிப்பும் தெரிவிக்கின்றது. மரின் லூப்பென் யார் எதிராளியாக வந்தாலும் வெற்றி பெறுவார் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய கருத்து கணிப்பு அடிப்படையில் மரின் லூப்பென் குடியரசுத் தலைவராகும் வாய்ப்பு வலுவாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கருத்து கணிப்பு பிரான்ஸ் அரசியல் மத்திய பாதையில் இருந்து இரு தீவிர முனைகளுக்கும் நகர்ந்து வருகிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. பிரான்ஸ் அரசியலில் இது எதை காட்டுகிறது? ஒருபுறம் மரின் லூப்பென் தீவிர வலதுசாரி, மறுபுறம் யோன்-லுக் மெலோன்ஷான் தீவிர இடதுசாரி. இதனால் 2027 தேர்தலின் 2ஆம் சுற்று மத்தியவாதம், தீவிரவாதம் என்பதற்கு பதிலாக தீவிர வலதுசாரி, தீவிர இடதுசாரி என்ற போட்டியாக மாறும் வாய்ப்பை இந்த கருத்து கணிப்பு எடுத்து காட்டுகின்றது. பிரான்சில் கடும் புயல் ஏற்பட்டுள்ளது. ஓடு மாவட்டத்தில் சூறாவளி வீசியுள்ளது. ஆகஸ்ட் 24 திங்கட்கிழமை இரவு பிரான்சின் தெற்கு பகுதிகளில் கடுமையான இடியுடன் கூடிய புயல்
தாக்கியுள்ளது. ஓடு மாவட்டத்தில் ஏற்பட்ட சூறாவளியில் 41 பேர் காயமடைந்திருப்பதாகவும் 2 காணாமல் போயிருப்பதாகவும் அவர்கள் தேடப்பட்டு வருவதாகவும் சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓட் மாவட்டத்தில் போமாஸ் பகுதியில் ஏற்பட்ட சூறாவளியால் பல வீடுகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. சில வீடுகள் பகுதியளவில் இடிந்ததாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த புயலுடன் ஆலங்கட்டி மழை, கனமழை, பலத்த காற்று வீசியிருக்கிறது. ஓடு பகுதியில் காற்றின் வேகம் மணிக்கு 117 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியுள்ளது. ஆரம்பத்தில் 20 மாவட்டங்கள் செம்மஞ்சள் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டிருந்தன. சில பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகமாக அதிகரித்திருக்கின்றது. மாலை மற்றும் இரவு நேரங்களில் புயல் தெற்கு மற்றும் தென்கிழக்கு பிரான்ஸ் நோக்கி நகர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் ஆறுகள், நீர்நிலைகள் மற்றும் மரங்களுக்கு அருகில் செல்வதை தவிர்க்கவும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது. சூறாவளியால் சுமார் 100 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பல வீடுகளின் கூரைகள் தூக்கி வீசப்பட்டுள்ளன. மரங்கள் முறிந்து விழுந்திருக்கின்றன. சில வீதிகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. காயமடைந்தவர்களில் 5 பேர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். மேலும் சுமார் 2800 வீடுகள் மின்சாரமின்றி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 115க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். முக்கியமாக ஒரு வீட்டின் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் 2 மீட்பு குழுவினர் தொடர்ச்சியாக தேடி வருகின்றனர். சிறப்பு மீட்பு தேடுதல் குழுக்களும் மோப்ப நாய்களும் இங்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் தெற்கு பிரான்சில் 20 மாவட்டங்கள் இடியுடன் கூடிய புயலுக்கான செம்மஞ்சள் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. சில பகுதிகளில் 120 கிலோமீட்டர் வரை மணிக்கு காற்று வேகமாக வீசுகின்றது. நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. போமாஸ் பகுதியில் மீட்பு பணிகள் இப்பொழுதும் நடைபெற்று வருவதாக அங்கிருந்து வெளிவரும் செய்திகள் கூறுகின்றன. பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் தமிழர் திருவிழாவை முன்னிட்டு 2 யூரோ நல் வாய்ப்பு சீட்டெழுப்பை நடத்துகின்றனர். இலங்கை சென்று திரும்ப 1000 யூரோ பெறுமதியான விமான பயணச்சீட்டை பரிசாக வழங்குகிறார்கள். நல் வாய்ப்பு சீட்டின் மூலம் கிடைக்கும் நிதி யாழ்ப்பாணம் கோண்டாவில் சிவபூமி மாற்றுத்திறனாளிகள் பாடசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்பதை கிங்ஸ் டிராவல்ஸ் நிறுவனத்தினர் அறிய தருகின்றார்கள். 2 யூரோவுடன் இலங்கை சென்று திரும்ப விமான பயணச்சீட்டு. விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் ஈரான் தூதரக மோதல் தீவிரமடைந்துள்ளது. பிரான்சின் நடவடிக்கை சட்டவிரோதமானது என ஈரான் கருத்து வெளியிட்டுள்ளது. பிரான்ஸ்
2 ஈரானிய தூதர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற முடிவு செய்ததற்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நடவடிக்கை 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் பாதிக்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் இஸ்மாயில் பாகை திங்கட்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளார். ஈரானின் சட்டபூர்வமான நடவடிக்கைக்கு பதிலாக பிரான்ஸ் எடுத்திருப்பது சட்ட விரோதமான நடவடிக்கை என்று அவர் விளக்கியுள்ளார். கடந்த ஜூலை மாதம் ஈரானில் 2 பிரெஞ்சு தூதர்கள் ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையீடு செய்ததாக கூறி அந்த நாட்டு அதிகாரிகளால் சிறிது காலம் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களை மீண்டும் ஈரானுக்கு திரும்ப அனுமதிக்கப் போவதில்லை என்று ஈரான் கடந்த வாரம் அறிவித்திருந்தது. இதற்கு பதிலடியாக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜோன் நோயல் பரோ பிரான்சில் உள்ள 2 ஈரானிய தூதர்களை வெளியேற்றப் போவதாக அறிவித்தார். பிரெஞ்சு அமைச்சர் கூறுகையில், ஈரானால் கைது செய்யப்பட்ட பிரெஞ்சு தூதர்களுக்கு எதிரான நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதது. தூதரக பாதுகாப்பு மற்றும் டிப்ளோமேட்டிக் இம்யூனிட்டிக்கு வெளிப்படையான மீறல். ஈரானிய பாதுகாப்பு படைகளால் மேற்கொள்ளப்பட்ட மிகவும் தீவிரமான அச்சுறுத்தல் நடவடிக்கை என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கு மாறாக ஈரான் அந்த 2 பிரெஞ்சு தூதர்களும் வியன்னா கன்வென்ஷனை மீறியதாக குற்றம் சாட்டுகிறது. மேலும் அவர்களின் நடவடிக்கைகளுக்காக பாரிஸ் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் ஈரான் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தற்பொழுது தூதர்களை கைது செய்தல், திருப்பி அனுப்ப மறுத்தல், பதிலடியாக தூதர்களை வெளியேற்றுதல் என்ற நிலைக்கு சென்றிருக்கின்றது. இதனால் ஏற்கனவே பதட்டமான நிலையில் இருக்கும் பிரான்ஸ் ஈரான் இருதரப்பு உறவுகள் மேலும் மோசமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் காகோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் காகோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.